நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் மீண்டும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்தவர்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நியாயாதிபதி புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை முதலாவது நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே என்பது. நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட நீ பேசும்படியாக நம்முடைய பாத்திலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவரீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. அடிமை வெறுமையான பாத்திரம் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், பேசும் நாங்கள் கேட்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். ஆவியானங்களோடு இடைபடுவீராக. இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களே, இங்கே வாசிக்கப்பட்டதான அந்த வேத பகுதியினுடைய பின்னணியத்தை குறித்து நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசே மூலமாக விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்திற்கு நேராக அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். கானான் தேசத்திற்கு வருவதற்கு முன்பாக மோசே இறந்து விடுகிறார். அவரை தொடர்ந்து யோசுவா இந்த ஜனங்களை கானான் தேசத்திலே கொண்டு வந்து அவரவருடைய கோத்திரத்தின்படி அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அங்கே அவர்களை வைக்கிறார். இப்பொழுது யோசுவாவும் இறந்து விடுகிறார். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் ஒரு தலைவன் இல்லாத ஒரு நிலையிலே, ஒரு தலைமை இல்லாத ஒரு சூழ்நிலைகளிலே அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். இப்போ நான் வாசிக்கப்பட்டதான வேத பகுதியும் அதோடு கூட தொடர்புடையதாக நாம் பார்க்க முடிகிறது. அங்கே வாசிக்கிறோம், கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்தில் நடந்த யுத்தங்களை அறியாதிருந்த இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாதிருந்த இஸ்ரவேலர் என்று சொன்னாங்க. 2ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பாக எழும்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கு சொல்லுகிறார், கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களை அறியாதிருந்த இஸ்ரவேலர் என்று சொல்லி. இவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறனாலே இவர்களுக்கு தான் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்களை சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது 3 சம்பவங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதையும் நான் வாசித்து விட்டு இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நியாயாதிபதி புத்தகம் அது 2:20 வாசிக்கும் பொழுது, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி
இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாது போனபடியா என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். என் சொல்லை அவர்கள் கேளாமல் போனபடியால் யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கும் அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காகவே அப்படி செய்வேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்றாக கவனிக்க வேண்டும். 3 காரியத்தை நான் சொன்னேன். ஒன்று, அவர்கள் கர்த்தருடைய வழியின்படி நடக்கிறார்களோ இல்லையோ என்று அறிவதற்காகவும் அவர்களை சோதிப்பதற்காகவும் சேஷமாக யுத்தங்களை அவர்கள் அறியும்படி அதை பழக்கி வைப்பதற்காகவும் ஆண்டவர் இங்கே ஒரு சில ஜாதிகளை விட்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, யோசுவா மூலமாக அந்த கானான் தேசத்தில் இருக்கிற சகல ஜாதிகளையும் ஆண்டவர் முறியடித்து யோசுவாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். அவர்களை எல்லாவரையும் முறியடித்து அந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறான் யோசுவா. கிட்டத்தட்ட மேக்சிமம் எல்லா ஜாதிகளையும் அவர் முறியடித்து அந்தந்த சுதந்திரங்களிலே அவர்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். ஆனால் அங்கே வாசிக்கிறோம் 21ஆம் வசனத்தில் கவனிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு 2:21 யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில ஜாதிகளை பின்வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. எல்லா ஜாதிகளையும் துரத்திட்டு தான் போய் அவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே கானான் தேசத்தில் அவர்களை வைக்கிறார். ஆனா அவர் துரத்தின ஜாதிகளிலே இன்னும் ஒரு சில ஜாதிகள் மீதம் இருக்கிறது. இன்னும் ஒரு சில ஜாதிகளை மீதம் வைத்து விட்டு போயிருக்கிறார் யோசுவா. அதைத்தான் இங்கே 23ஆம் வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக் கொடாமலும் என்று சொல்லியிருக்கிறார். எதற்காக அவர் ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் 22ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல. பிதாக்களின் எப்படியெல்லாம் அவருடைய முன்னோர்கள் தன்னுடைய கர்த்தரின் வழியை கவனித்தார்களோ அதுபோல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக நான் அப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வழியை காத்து நடப்பார்களா இல்லையா என்பதை சோதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு சில ஜாதிகளை துரத்தி விடவில்லை, யோசுவாவுடைய கையில ஒப்பு கொடுக்கவில்லைன்னு சொல்றார். அதான் சொல்றார், அதற்காக தான் கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கை ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கே ஒரு சில ஜாதிகள் விடப்பட்டு விட்டது, மற்ற எல்லா ஜாதிகளையும் முறியடித்து விட்டார், துரத்தி விட்டார். ஆனால் ஒரு சில ஜாதிகள் இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுகிறார், நான் அதை யோசுவாவின் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை, எல்லா ஜாதிகளையும் ஒப்புக் கொடுத்தேன். ஆனால் ஒரு சில ஜாதிகளை நான் இன்னும் ஒப்புக் கொடுக்காமல் வைத்திருக்கிறேன். எதற்காக என்று சொன்னார், இஸ்ரவேலுடைய பிதாக்கள் என்னுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்தது போல இவர்கள் நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ, கவனிப்பார்களோ கவனிக்க மாட்டார்களோ என்பதை அறியும்படிக்கு சோதிப்பதற்காகத்தான் அந்த ஜாதிகளை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய ஜனங்களே, நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சம்பவம் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ நன்மையான காரியங்களை நாம் சுதந்திரித்து இருக்கிறோம், எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களிலே நாம் விடுதலை பெற்று இருக்கிறோம். பெரிய பெரிய பாவங்களிலே, அக்கிரமங்களிலே, அநியாயங்களிலே, பல விதமான வழிபாடுகள் நாம் என்ன பண்ணிருக்கோம், விடுதலை ஆகியிருக்கிறோம். ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில சங்கடமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது அல்லவா? அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிழலை போல நம்மோடு கூட அது அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? குடும்பத்திலே பிரச்சனை,
வீட்டிலே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை, தொழிலுக்கு போனால் பிரச்சனை, வேலை சென்றால் அங்கே ஒரு பயங்கர டார்ச்சர் சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை, வியாபார ஸ்தலத்திலே பிரச்சனை சொல்லி பல பிரச்சனைகளை நாமும் கூட இந்த நாளிலே கவனித்து வருகிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்த ஒரு சில சம்பவங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு கூட தொடர்புடையதை நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த ஜாதிகள் விடப்பட்டிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நான் 3ஆம் அதிகாரத்தினுடைய மறுபடியும் அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களை அறியாதிருந்த இஸ்ரவேலராகி அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வழியை கடைபிடிப்பார்களோ இல்லையோ என்று பார்க்க மட்டும் அல்ல, யுத்தங்களை பழக்குவிப்பதற்காகவும் அதை அறிந்து கொள்வதற்காகவும் ஆண்டவர் இந்த ஜாதிகளெல்லாம் ஆண்டவர்களுக்காக வைத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு அரசு இருக்கு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்க்கட்சி ஒன்று இருக்கும். ஒரு கட்சி அரசை நிர்வகித்துக் கொண்டிருக்கு என்று சொன்னால் இன்னொரு எதிர்க்கட்சி இருக்கும். எதிர்க்கட்சி இருக்கும் பொழுதுதான் அந்த ஆளும் கட்சியிலே அந்த செயல்பாடுகள்லாம் இன்னும் கூட பல துரிதமாய் செயல்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்கும். இல்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் ஒரு சில காரியங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பான்னு சொல்லி தெரியும். இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இதை போலதான் இங்க என்ன வைத்திருக்காருன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் அங்க உட்கார வச்சுட்டோம்னா இஷ்டத்துக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நடப்பார்கள். அதனால என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைக்குரிய ஜாதிகளை அங்கு கொண்டு வைத்திருக்கிறார் ஆண்டவர். அங்க ஒரு சில ஜாதிகளை விட்டு வைத்திருக்கிறார். அவர்கள் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர்களும் இருக்கிறார்கள். நன்றாக கவனிங்க. இப்ப அவர்களும் இருக்கிறார்கள். இப்ப இவர்கள் அவர்களை யுத்தம் செய்து அவர்களை என்ன பண்ணணும், மேற்கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் வைத்திருக்கிறார் அந்த ஜாதிகள். பெரிய பெரிய ஜாதிகள்லாம் துரத்திட்டாரு. ஆனால் ஒரு சில ஜாதிகளை வைத்திருக்காரு. சொல்ல, யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்கள் அவைகளை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காகத்தான் அந்த ஜாதிகளை ஆண்டு வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது மாம்சத்தின்படியான யுத்தத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாமிசத்தின்படி யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே அவர் 12ஆம் வசனத்திலிருந்து எழுதும் பொழுது அங்கு சொல்லியிருக்கிறார். 10ஆம் வசனத்திலே இருக்கிறது. ஆனால் 12ஆம் வசனத்தில் எழுதும் பொழுது சொல்லியிருக்கிறார். அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். ஏனெனில் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆக நம்முடைய யுத்தம் எல்லாமே மாமிசத்தோடு கூட யுத்தம் பண்ணுகிற காரியங்கள் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் யுத்தத்தை பழக்குவிப்பதற்காக அவர்களை ஆண்டவர் வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டிலே மாமிசத்தின்படியான யுத்தங்கள் நடந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டினுடைய யுத்தம் மாமிசத்தோடு யுத்தம் பண்ணுவதில்லை. ஒரு காரியங்களை நமக்கு விரோதமாக பேசுறான்னு சொன்னால் நம்மளும் உடனே பேசிவிடுவோம். நமக்கு ஏதாவது சில காரியங்கள் அவர் செய்கிறான்னு சொன்னால் நம்மளும் அதை என்ன பண்ணுறோம், அந்த மாதிரியான காரியங்களை செய்விடுவோம். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில காரியங்களை நமக்கு குடும்பத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ அல்லது வேலை ஸ்தலங்களிலேயோ நமக்கு விரோதமாக சில காரியம் ஒருத்தர் பண்ணுறான்னு சொன்னால் நம்மளும் போய் அதே மாதிரி என்ன பண்ணுவோம், பண்ணுகிற காரியங்கள் உண்டு. அந்த காரியங்கள் அல்ல பிரியமானவர்களே, அது மாமிசத்தின்படி யுத்தம். அப்படி அல்ல. ஆண்டவர் இங்கு நமக்கு சொல்லுகிற புதிய ஏற்பாட்டுடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் நடக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் பேசுகிறார் என்று சொன்னால், உங்களை ஏதாவது சில காரியங்களை தூசிக்கிறார் என்று சொன்னால், உங்களோடு கூட பல காரியங்கள் பிரச்சனைக்குரிய காரியங்கள் வருகிறார் என்று சொன்னால், நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர்களை பின்னின்று நடத்துகிற அந்த ஆவியை தான் பார்த்து அவளோடு கூட போராட வேண்டும். அந்த ஆவியோடு கூட நான் போராட வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் நான் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான அந்த சப்ஜெக்டை நான் தொடரலை. இங்கே நான் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த யுத்தங்களை பழக்குவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு சில ஜாதிகளை வைத்திருந்தார். இன்றைக்கு நாம் இந்த ஆவிக்குரிய யுத்தங்களை நடத்துவதற்காகத்தான் நமக்கும் ஒரு சில பிரச்சனைகளை ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார்.
ஒரு சில பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளில் ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் வருகிறது சொன்னால் இது எல்லாமே நம்மை பழக்குவிப்பதற்காகத்தான், நம் ஆண்டவருக்குள்ளே வளர்வதற்காகத்தான் ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஆண்டவர் எது செய்தாலுமே தேவ பிள்ளைகளுக்கு அது நன்மையாகத்தான் செய்வார். ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல அவர். தீமை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன் அவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காகத்தான் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். என அன்பானவர்களே, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது என்று சொன்னால், இன்றைக்கு பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை கண்டு, போராட்டத்தை கண்டு நாம் மனமணிந்து போய் கொண்டிருக்கிறோம். நான் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறேன், கர்த்தருக்குள்ளதான இருக்கிறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆலயத்திற்கு போய் கொண்டிருக்கிறேன், நல்ல காணிக்கலாம் கொடுக்கிறேன், தசமெல்லாம் கொடுக்கிறேன், காலையில ஜெபம் பண்றேன், நைட்ல ஜெபம் பண்றேன், வேதத்தை வாசிக்கிறேன், எல்லாமே சரியா இருக்கிறேனே, ஆனாலும் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, ஆனாலும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் ஒரு சில கேள்விகளை கணைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நன்றாக கவனிங்க. ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜாதிகளை விட்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சில நோக்கத்திற்காகத்தான் அவர் வைப்பார். அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். சங்கீதக்காரராகிய தாவீதுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவன் சந்தித்ததை பார்க்கிறோம். சங்கீதம் 3 அவர் எழுதி வைக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அங்கே 3ஆம் சங்கீதத்தினுடைய அந்த வார்த்தை எழுதுறார் பாருங்க. முதல் வசனத்தை சொல்றார், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தது. அவ்வளவு சத்துருக்கள், சுத்தி சத்துருக்கள். மாமனார் பக்கம் சத்துருவாங்க, எதிரி சத்துருவா வர்றாங்க, பிள்ளைகள் சத்துருவா வர்றாங்க, போற இடத்துலாம் சத்துரு, பயங்கரமான சத்துருக்களோடு தான் வாழ்க்கை காணப்பட்டது. ஆனா எல்லா அனுபவங்களுக்கு பின்னால ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலே 71ஆம் வசனத்திலே அழகாக அவர் எழுதி வைத்து இருக்கிறார். அந்த வார்த்தையை நான் கவனிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க. 71ஆம் வசனம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனித்தீர்களா? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனித்து பாருங்க. உபத்திரவப்பட்டிருக்கிற பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், அவர் சொல்ற காரியம், அதனால சில பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆக நமக்கு ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவரோடு கூட இணையும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவதற்காகத்தான் நம்மளை ஆண்டவர் இந்த மாதிரி காரியத்திலே ஆண்டவர் நடத்துவார். பிரியமானவர்களே, அந்த மாதிரி காரியத்தை நடத்துவார். எப்பொழுதுமே ஆண்டவர் செய்கிற காரியம் அது ஒன்று, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரப்படும்படியாக, பலனடையும்படியாக, நிற்கும்படியாக, இன்னும் கூட கர்த்தருக்குள் பலனடையும்படியாக ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஜாதிகளை விட்டு வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்களை பழக்குவிப்பதற்காக, என்னை உண்மையாக பின்பற்றுவார்களா என்பதை அவர் சோதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை விட்டு வைத்திருந்தார். அவ்வளவு ஜாதிகளை துரத்தின தேவன் அந்த மீத இருக்கிற ஜாதிகளை ஏன் துரத்தல? காரணம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டார். ஏன் இந்த பிரச்சனை மற்ற சரியாகல? இவ்வளவு நாளா இருக்கே ஆண்டவர், இவ்வளவு நாளா இந்த காரியத்தை முதல்ல ஜபிச்சுக்கிட்டே இருக்கானே ஆண்டவர், நானும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் ஒன்றும் விடுதலை கிடைக்கல சொல்லி இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறதை நீ கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில தான் இருந்தது. அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது.
ஆண்டவரே இந்த முள்ளை எடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல ஜெபம் பண்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க சொல்றாரு பாருங்க, அதற்கு அது 2ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் சொல்றாராம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார். என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்குட்டேன். அதோடு நிறுத்திட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சில ஜாதிகள் கொடுக்கப்பட்டது, துரத்தி விடவில்லை. ஆண்டவர் சொல்றார், அவைகளை நான் சீக்கிரமாய் துரத்தி விடாமல் விட்டு வைத்தேன் என்று சொல்லுகிறார். அவரை துரத்து விடலையா? யோசுவான் கையில ஒப்பு கொடுக்கவில்லை அப்படின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை குறித்து சோர்ந்து போகாதே. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நன்மைக்காகத்தான் ஆண்டவர் அனுமதிப்பார். ஆண்டவர் எதுவாக இருந்தாலும் சரி, நன்மைக்காகத்தான் ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறோம். லாக்டவுன்னால வெளியே போக முடியவில்லை, தொழில் செய்ய முடியவில்லை, வியாபாரத்தை நடத்த முடியவில்லை, வருமானம் இல்லை, கஷ்டமான சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. என்ன செய்ய போறோம் என்று சொல்லி சில பிரச்சனைகள், உலகமே ஸ்தம்பித்து கிடக்கிறது. யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகள், இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தோம், நம்மை ஒப்புக் கொடுத்தோம், நம்மை சீர்படுத்தினோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும். எத்தனையோ தேவனுடைய தாசர்கள் ஜெபிக்கிறார்கள். எல்லா மூளை முடுக்குகளிலும் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. நாம் கூட சேர்ந்து நாம் பல ஜெபங்களை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்கிறோமா? கேட்கப்படுகிறது, ஆனால் அதற்கு விடுதலை இன்னும் வரல. ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு நாள். பிரச்சனையை சீக்கிரமாக துரத்தி விடாமல் வைத்திருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்குது இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய நியாயாதிபதி புத்தகம் 2:23 நாம் வாசிக்கும் பொழுது, அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாக அவைகள் என்ன பண்ணல? துரத்தி விடலை. எதற்காக வேண்டி சொன்னார்? நம்ம எல்லாரையும் இன்னும் ஸ்திரப்படுத்துவதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, இன்னும் நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கட்டி எடுப்பதற்காக ஆண்டவர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி அதுதான், ஏன் இந்த பிரச்சனை தீரவில்லை? ஏன் இந்த பிரச்சனை நம்ம விட்டு தீங்கவில்லை? இன்னும் தீரலையே, இன்னும் நீங்களையே, அதிகமாய்கிட்டே இருக்குது என்று சொல்லிதான் நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதன் மூலமாக ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே ஆண்டு வைத்திருக்கிறார். கற்றுக் கொடுப்பதற்காக மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவர் சில வார்த்தைகளை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அதை கவனிப்பீர் என்று சொன்ன அங்கே சொல்லப்பட்ட 11ஆம் அதிகாரம் யாவருக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. 29ஆம் வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளணும். நுகம் என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும். 2 மாட்டுகள்லாம் பார்த்துருப்பீங்க. 2 மாடை இணைப்பதற்கு மரக்கட்டையில போட்டு 2 கழுத்தையும் அப்படி போட்டு மாட்டி வச்சிருப்பாரு. அதுதான் நுகம். ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார். உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்க, அது ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்றார். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சில காரியங்களை ஏற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு சில சோதனைகள், ஒரு சில வேதனைகள், ஒரு சில பாடுகள், ஒரு சில பிரச்சனைகளை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக அதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே ஆண்டவருக்குள் நாம் ஸ்திரப்பட முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது
அந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 4-5 வசனங்களை நீங்கள் கவனிப்பில் சொன்னால், கர்த்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்களை சோதிப்பதற்காக, சரியா நடப்பார்களா நடக்க மாட்டார்களா என்பதை அறியும்படிக்கு அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் சொல்லி மறுபடியும் இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்தில் கவனிக்கும் பொழுது, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் யார் நடுவில் குடிக்கிறாங்க பாருங்க. கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் இவர்கள் நடுவே குடியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில் குடியிருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுபோல நடுவில் குடியிருக்கிறார்கள். எதற்காக அவர் வைத்திருக்கிறார் சொன்னால், அவர்களோடு கூட நீ என்ன பண்ணக்கூடாது, அந்நிய ஐக்கியமா அவர்களோடு கூட பின்னி பிணைஞ்சிடக்கூடாது, அவர்களோட சம்பந்தம் கலந்துடக்கூடாது, அவர்கள் வழிபாட்டுக்குள்ள போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு பல கட்டளைகள்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இதில் சரியா இருப்பார்களா என்பதை அறிவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஜாதிகளுக்குள்ளாக இவர்களை கூட வைத்திருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தால் தெரியுமா? அங்கே வாசிக்கிற பின்னால 6ஆம் வசனத்துல, அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தரை கரெக்டா கடைபிடிக்கிறார்கள், ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்களா என்பதற்காகத்தான், அவரை சோதிப்பதற்காகத்தான் இந்த ஜாதிகளை வைத்திருந்தார். ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, அவர்களோடு கூட அப்படியே ஒண்ணுமண்ணா கலந்துட்டாங்க. இவர்களுக்கு பெண்ணை கொடுக்க, பெண்ணை வாங்க, அவங்களுடைய வழிபாடுகளை போக, அவங்களுடைய தேவர்களை தொழில்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே விழுந்து போனார்கள். என கண்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே விழுந்து போனார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு பல பிரச்சனைகள், சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைக்குள்ளாக நாம் மூழ்கி போகிறோம் அல்லவா? அந்த பிரச்சனைக்குள்ளாக நாம் மூழ்கி போகிறோம் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் செய்தார்கள். நாம் எப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள இருந்தாலும், எப்படிப்பட்ட ஜாதிகளுக்குள்ள இருந்தாலும், என்ன பிரச்சனைகளோடு கூட இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் நான் நடக்க என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அந்த லோத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோம் கொமோரா பட்டணத்திலே அவர் குடியிருந்தார். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிற கேளுங்க. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, காலத்திலே அவபக்தியா நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய அக்கிரமம் பெருகியிருந்தது, அருவருப்பு பெருகியது. ஆகவே தான் தேவன் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்து போட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு மோசமான ஒரு மக்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில். லோத்து அங்கதான் வாசமாயிருக்கிறார், அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாக இருக்கிறார். பாருங்க, வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான் ஆகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அக்கிரமக்காரருக்குள்ளதான் இருந்தாரு லோத்து, அந்த ஜனங்களுக்குள்ளதான் இருந்தாரு. ஆனா தன்னுடைய ஜீவியத்தை பாதுகாத்தார். சரி, ஜீவியத்தை பாதுகாத்து இருக்கிறார். என்ன பாதுகாத்து இருக்கிறார்? நாள்தோறும் அவருடைய காம விகார நடக்கையால பார்த்தாரு, கண்டாரு, கேட்டாரு, எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய நீதியாகிய தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனித்து பாருங்க. நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும், அவ்வளவு பயங்கரமான அக்கிரமமான மக்களோடு கூட இருந்தும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்.
தன்னுடைய வாழ்க்கையை அவர் பத்திரப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். என அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டதான இப்படிப்பட்ட காரியங்கள், சோதனைகள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்துடக்கூடாது. அந்த பிரச்சனைகளோடு கூட நாம் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்களோடு கூட மிங்கிளாயிட்டாங்க. பிரச்சனையோடு பிரச்சனை மாறிட்டாங்க. அக்கிரமக்காரக்குள்ளதான் நீங்களும் நானும் வாசமா இருக்கிறோம். பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநீதி நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் லோத்தை போல நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அவர் விட்டு வைத்திருக்கிற ஜாதிகள் அதற்காகத்தான். உன்னை நீ சீர்படுத்திக் கொள்வதற்காக ஓவர்டேக் பண்ணி அதை ஜெயித்து நீ கர்த்தருக்குள்ளே ஸ்திரமாய் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜாதிகளை அனுமதித்திருக்கிறார். அதில் யுத்தத்தை பழக்க வைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக, அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை நாம் மேற்கொள்வது கிடையாது. எதிர்த்து வருகிற பாவத்தை மேற்கொள்வது கிடையாது. பாவத்திற்கு எதிர்த்து நிற்பது கிடையாது. அக்கிரமத்திற்கு எதிர்த்து நிற்பது கிடையாது. அநியாயத்துக்கு எதிர்த்து நிற்பது கிடையாது. நாம் அதில் விழுந்து போய்விடுகிறோம். ஆகவே ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு சில பிரச்சனைகள், போராட்டம் எதற்கு என்று சொன்னால், உங்களை என்னையும் ஆண்டவர் உருவாக்குவதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக, இன்னும் ஆண்டவர்களை பலனடைவதற்காக, கர்த்தருக்காக எழுப்பி நிற்பதற்காகத்தான் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சகோதரனை, சகோதரி, மறந்துவிடக்கூடாது. யோபை குறித்து நமக்கு தெரியும். பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில வந்தது. ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் அந்த பிரச்சனைகளை யோபு ஜெயித்தார். என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார். உத்தமத்தில் நிலைத்திருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியமான், அவன் உத்தம் என்று விளங்கின பின்பு என்று சொல்லி யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம். உத்தமத்தை காத்துக்கொண்டார். ஆகவே தேவன் அவர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் ஒன்று கவனிக்க வேண்டும். நம்மளை உருவாக்குவதற்காகவும், நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு பற்றிக் கொள்கிறோம் என்பதை ஆண்டவர் சோதிப்பதற்காகவும் தான் நமக்கு அனுமதிப்பார். நீயும் நானும் அந்த காரியத்திலே எப்படி இருக்கிறோம், அதை அறிவதற்காக, பழக்குவிப்பதற்காக, அந்த யுத்தத்தில் நம்மை உருவாக்குவதற்காக ஆண்டவர் நம்மை அதிலே அனுமதிக்கிறார். இன்றைக்கு நாம் அதிலே வெற்றி பெற்றிருக்கிறோமா, இல்லை அதிலே விழுந்து விடுகிறோமா என்பதை தயவு செய்து கவனிக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சில ஜாதிகளை விட்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறது எதற்காக என்பதை சிந்தித்துப்பார். உங்க வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு என்பதை யோசித்து பாருங்கள். இந்த பிரச்சனை எல்லாம் எதற்காக எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். உங்களை உருவாக்குவதற்காக, நீ ஆண்டவரோடு கூட சரியான ஐக்கியம் கொள்ளுகிறாயா என்பதை அறிந்து கொள்வதற்காக, உன்னை சோதிப்பதற்காகவே உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நீ மறந்து விடாதே. சகோதரனே, சகோதரி, கர்த்தர் நாள் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கேட்ட வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வசனத்தை நான் மறுபடி வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கவனிக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும், 2:22-23 ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமல் விட்டு வைத்திருந்தார். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களை அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரின் சந்ததியார் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகள் அறியும்படி பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் விட்டு வைத்த ஜாதிகள் எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் அனுமதித்திருக்கிறார். உலகத்தில் ஆண்டவர் சில பிரச்சனைகள் அனுமதித்திருக்கிறார். நம்முடைய தேசத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் காரணத்தோடு தான் ஆண்டவர் அனுமதிப்பார்.
உங்களை என்னை உருவாக்குவதற்காக. அன்பு தேவப்படை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவப்படை, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை குறித்து இன்றைக்கு போய் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் சலித்து கொண்டிருந்தேன், இதை குறித்து சோர்ந்து போயிருந்தேன், இதை குறித்து ஏதோ என்னமோ என்று சொல்லி பல விதத்தில் அதை குறித்து ஒரு அஜாக்கிரதையாக அதை குறித்து யோசிக்காம கவலைப்பட்டு கூடமே இன்றைக்கு நான் புரிந்திருக்கிறேன். எந்த பிரச்சனை கொடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு சில காரியங்களை வைத்திருக்கு என்பதை நான் புரிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, கேட்டத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், அது உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயர்த்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, ஆண்டவருக்குள்ளே நிலைநிறுத்துவதற்காகத்தான் வைக்கிறார் என்று சொல்லி புரிந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அருமையான வேளையில் நம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, ஒரு சில ஜாதிகளை விட்டு வைத்திருந்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை பழக்குவிப்பதற்காக, யுத்தத்திலே பழக்குவிப்பதற்காக, ஆண்டவரோடு கூட ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கு என்பதை சோதிப்பதற்காக, அதை அறியும்படிக்கு ஆண்டவரே ஒரு சில ஜாதிகளை விட்டு வைத்திருக்கு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஆண்டவரே, உங்களுக்குள்ளாக நாங்கள் பலனடைவதற்கு, ஸ்திரப்படுவதற்கு அது காரணமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாளில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். நாங்களும் ஆண்டவரே ராஜா, அந்த ஜாதிகளுக்குள்ளாகத்தான் இருந்தது போல நாங்களும் இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். நாங்கள் உமக்குள் நின்று, உமக்குள் ஸ்திரப்பட்டு பலனைந்து ஆண்டவருக்காக கனி கொடுக்க என் தேவன் உதவி செய்கிறார். தாழ்த்துவிட கரத்திலே தருகிறோம். சீஷமாக தேசத்திற்காக ஒரு விசை ஆண்டவரே சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேச தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிரதம மந்திரிக்காக, முதல் மந்திரிகளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார். தேசத்தையும் பட்டணத்தையும் ஆசீர்வதி, மக்களை ஆசீர்வதி, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டாக, தேவைகள் அனைத்தும் சந்தியும், ஒரு நன்மை குறைபடாதபடி என் ஆண்டவர் பாதுகாப்பிலான செபிக்கிறோம். தேவ கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். எல்லா கனமையும் எடுத்து ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேடு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத நல்லைக்கும் சமாதானம் வழிநடத்துவதும் நீதிபதி சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் பலனடைங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே.